ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சீக்கிரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு நம்ம சென்டென்ஸ் எப்படி அமைக்கலாம்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சும்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு நம்ம சென்டென்ஸ் அமைச்சோம். நீ நிறையா ஒன் வேர்டை வச்சு ஆக்ஷன் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி கூட நம்ம சென்டென்ஸ் அமைக்கிறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ சீக்கிரம் நம்ம இது பார்க்குறது 306வது வீடியோ, 305 வீடியோ பார்த்துருக்கோம். அதில் ரைட்டிங் ப்ராக்டிக்ஸ் எப்படி, ப்ரொனன்சியேஷன் எப்படின்னு எல்லாம் பார்த்துருக்கோம். கலர்ஸ் நேம், அனிமல்ஸ் நேம்ன்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சீக்கிரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு நம்ம பார்ப்போம். எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வா அப்படின்னா, ஜித்னி ஜல்தி ஹோ சகே ஆவோ. எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வா. சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணு. ஜல்தி சே கானா பனாவோ. பனாவோ அப்படின்னா ரெடி ஆகும், உருவாக்குறது, தயார் பண்ணுறது. அப்போ ரெடி, தயார் பண்ணுறது, உருவாக்குறது அப்படின்னு பனாவோ. ஜல்தி சே கானா பனாவோ அப்படின்னா சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணு. கானானா சாப்பாடு. சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னா ஜல்தி காவோ அப்படின்னா சீக்கிரம் சாப்பிடு. சீக்கிரம் கிளம்பு அப்படின்னா ஜல்தி சலே ஜாவோ. இல்லு, ஜல்திக்கு இல்லு புள்ளி வராமல் வந்துருச்சு பிரிண்ட்டு. ஜல்தி ஜல்தி சலே ஜாவோ அப்படின்னா சீக்கிரம் கிளம்பு. நாளைக்கு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க கல்னா நாளைக்கு. நேற்றுனாலும் நம்ம கல்லுன்னு வரும். நாளை அப்படின்னாலும் கல்லுன்னு வரும். நம்ம அதை கடைசி முடிகிற இடத்துல நம்ம எப்படி அது முடியுது அப்படின்றத பார்த்துட்டு இன்றைக்கின்னு சொல்கிறாங்களா நாளைக்குன்னு சொல்கிறாங்களான்னு பார்க்கணும். இப்போ கல் ஜல்தி ஆனா அப்படின்னா நாளைக்கு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லணும். கல் ஜல்தி உட்னாகை அப்படின்னா நாளைக்கு நான் சீக்கிரம் எந்திரிக்கணும், இந்த ஒரு வேலையாக இருக்குது, நாளைக்கு நம்ம சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னா கல் ஜல்தி உட்னாகை அப்படின்ட்டு. இன்றைக்கு என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு பேச்சு வழக்கு தான் இது. என்ன வந்து விட்டாய் அப்படின்றதுக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இன்றைக்கு என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு. ஆஜ் கித்தனா ஜல்தி ஆகுமன் குவா அப்படின்னா என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட. ரயில் சீக்கிரம் வந்துருச்சு, அதே நான் வந்துட்டேன்ற மாதிரி சொல்கிறது. இப்போ ரேல்காடி ஜல்தி ஆகி வந்துருச்சு, கயா கயின்னு சொல்லுவோம்ல, பாஸ்ட் டென்ஸில் வந்துருச்சு அப்படின்னு. ரயில் சீக்கிரம் வந்துருச்சு, ரேல்காடி ஜல்தி ஆகி. இது ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம், நம்ம ரேல்காடி அப்படின்னு சொல்லலாம். ரேல்காடி ஜல்தி ஆகி, ட்ரெயின் சீக்கிரம் வந்துருச்சு, ரயில் சீக்கிரம் வந்துருச்சு. சீக்கிரம் போனால் தான் ரயிலை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ரயில் அந்த டைம் தான் இருக்கும், சீக்கிரம் போனால் தான் அந்த ட்ரெயினை பிடிக்க முடியும், பஸ்ஸை பிடிக்க முடியும். எப்படினாலும் நம்ம அந்த ரேல்காடின்றதுக்கு பஸ்ஸுன்னு போடலாம், ரேல்காடின்னு பார்க்கலாம், அந்த மாதிரி. அகர் ஜல்தி ஜாயேங்கே தோஹி ரேல்காடி பகட் பாயேங்கே அப்படின்னா பிடிக்க முடியும். பகட் பாயேங்கே அப்படின்னா ரயிலை பிடிக்க முடியும். சீக்கிரம் போனால்தான் ரயிலை பிடிக்க முடியும். அகர் ஜல்தி ஜாயேங்கே தோஹி ரேல்காடி பகட் பாயேங்கே அப்படின்னா ரயிலை பிடிக்க முடியும். அப்போ பஸ்ஸுன்னா ரேல்காடிக்கு பதிலாக பஸ்ஸுன்னு போட்டுடலாம். நம்ம வாகனங்கள் நேமும் பார்த்துருக்கோம், அதில் எந்த வாகனம் பார்க்கலான்னு பார்த்துக்கணும். இப்போ கியோம் இத்தனை ஜல்தி சலாக்கையா, ஏன் இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்ட, இது முக்கியமான வேலை இருக்கா, ஏன் இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லுவோம். கியோம் இத்தனை ஜல்தி சலாக்கையா, ஏன் இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்ட. சீக்கிரம் போய் அங்கே எந்த வேலையும் இல்லை அப்படின்னு. ஜல்தி ஜாவோ சீக்கிரம் போய் அப்படின்னா ஜல்தி ஜாவோ. வகாம் கோயி காம் நஹி ஹை அப்படின்னா கோயி காம்னா எந்த வேலையும் அப்படின்றது, எந்த வேலையும் இல்லை. ஜல்தி ஜாவோ வகாம் கோயி காம் நஹி ஹை அப்படின்னா சீக்கிரம் போய் அங்கே எந்த வேலையும் இல்லை. இவ்வளோ சீக்கிரமாக எங்கே போகிறான் அப்படின்னு நம்ம எங்கேயாவது திடீர்னு எழுந்திரிச்சு போய்கிட்டு இருப்பான். போகும்போது நம்ம கூப்பிட்டு கேட்க முடியாது, ஏன் எங்கே போகிறேன்னு கேட்க முடியாது, அது இதாக இருக்கும். அப்போ நம்மளாம் நினைப்போம், ஏன் இவ்வளோ சீக்கிரம் அவன் எங்கே போகிறான் அப்படின்னு, எங்கடா போகிற அப்படின்னு கேட்கலாம். ஆனால் கேட்காம என்ன இவ்வளோ சீக்கிரம் எங்கே போகிறான்னு நம்மளாக பேசிக்கிறது மாதிரி. இப்போ இத்தனை ஜல்தி கஹாங் ஜா ரஹா ஹை அப்படின்னா
இவ்வளோ சீக்கிரமாக அவன் எங்கே போகிறான் அப்படின்றது. ரொம்ப சீக்கிரம் முடிந்து விட்டது, அதாவது சீக்கிரம் முடியும் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப சீக்கிரம் முடிந்து விட்டது அப்படின்றது. பகுத் ஜல்தி கதம் போகையா, முடிந்து விட்டதுன்னா கதம் போகையா, சீக்கிரம்னா ஜல்தி, சீக்கிரம் முடிந்து விட்டதுன்னா ஜல்தி கதம் போகையான்னு சொல்லலாம். ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பகுத் ஜல்தி கதம் போகையா, சீக்கிரம் முடிந்து விடும் அப்படின்னா அது முடிந்து விட்டது, அது பாஸ்ட் டென்ஸ். இது முடிந்து விடும், இனிமேல் முடிந்து விடும். அப்போ ஜல்திக்கு கதம் கோ ஜாயேக்கா அப்படின்னா சீக்கிரம் முடிந்து விடும். சீக்கிரமே எனக்குலாம் இப்போ டயர்ட் ஆகிடுது, சீக்கிரமே எனக்கு சோர்வாயிடுச்சு, சோர்வாகுது, சீக்கிரமே எனக்கு டயர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது ஜல்திகி தக்கையா, தக்குனா சோர்வு, ஜல்திகி தக்கையா அப்படின்னா சீக்கிரமே சோர்வாகிறது. அவ்வளோ சீக்கிரம் அதை மறக்க முடியுமா அப்படின்னா கியா உசே இத்தனி ஜல்த் பூல் ஜக்தே ஹை, அப்புறம் பூல்லாம் மறக்கிறது, பூல் சக்தே ஹை, அவ்வளோ சீக்கிரம் அதை மறக்க முடியுமா அப்படின்னா கியா உசே இத்தனி ஜல்தி பூல் சக்தே ஹை, சீக்கிரம் ஒன்றை தேர்வு செய் அப்படின்னா ஏதாவது சீக்கிரம் ஒன்றை செலக்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ் எடுக்க போனோம்னா இந்த வார்த்தை நமக்கு அதிகமாக யூஸ் ஆகும். சீக்கிரம் ஒன்றை எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள், ரொம்ப நேரம் சேலையை பார்த்துட்ருக்காங்க, ட்ரெஸ்ஸை பார்த்துட்ருக்காங்கன்ற மாதிரி. ஜல்தி சே ஏகா சயன் கரேங், சயன்னா செலக்ட் பண்ணுறது, தேர்வு பண்ணுறது. ஜல்தி சே ஏகா சயன் கரேங் அப்படின்னா சீக்கிரம் ஒன்றை தேர்வு செய். அவன் செய்த துரோகத்தை அவ்வளோ சீக்கிரம் என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ அவன் ஏமாற்றம் கொடுப்பான் நமக்கு தெரியாது, ஆனால் அவன் செய்த துரோகத்தை நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது அப்படின்றது. உன்கே விஸ்வாஸ்காத் கோ இத்தனி ஜல்தி புலாயா நகிங் ஜா சக்தா, இவ்வளவு சீக்கிரம் என்னால் அவன் செஞ்ச துரோகத்தை மறக்க முடியாது. அப்போ தோக்கே அப்படின்னா அதுவும் ஏமாற்றம், அவன் செஞ்ச ஏமாற்றிட்டான், அவன் ஏமாத்தினதை என்னால் மறக்க முடியாது அப்படின்னும்போது அந்த விஸ்வாஸ்காத் அப்படின்றதுக்கு பதிலாக தோக்கே அப்படின்னு சொல்லலாம். உன்கே தோக்கே கோ இத்தனி ஜல்தி புலாயா நகிங் ஜா சக்தா, ஏமாற்றத்தை நம்ம என்னால் மறக்க முடியாது. சீக்கிரம் ஒரு நல்ல முடிவாக எடு, யோசித்துக்கிட்டே இருந்தால் சீக்கிரம் ஒரு நல்ல முடிவாக எடு அப்படின்னு. ஜல்த் ஹி கோயி அச்சா நிர்ணயங் அப்படின்னா சீக்கிரம் நல்ல முடிவாக எடு. ஜல்த் ஹி கோயி அச்சா நிர்ணயிலேங் அப்படின்னா சீக்கிரம் ஒரு நல்ல முடிவாக எடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.